ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். தமிழ்நாட்டின் பிரபல நடிகரான விஜய் அரசியல் களத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்து மில்லியன் கணக்கானவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். விஜய் தனது அரசியல் கட்சியை தொடங்குவதாக ஜூலை 7, 2023 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இது அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கான களத்தை அமைத்தது. இந்த அறிவிப்பினால் அவருடைய ரசிகர் தளத்திலிருந்து மிகுந்த உற்சாகம் மற்றும் எதிர்பார்ப்புடன் வரவேற்கப்பட்டது. அறிவிப்பை தொடர்ந்து விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் நிறுவினார். கட்சியின் சித்தாந்தம் என்னவெனில், தமிழ் தேசியம், மதச்சார்பற்ற தன்மை, சமூக நீதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகும். இக்கட்சி தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான பிரச்சினைகளை தீர்த்து அவர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கம் கொண்டுள்ளது. இக்கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான ஆதரவாளர்களை ஈர்த்தது. கட்சியின் ஆன்லைன் உறுப்பினர் பதவி செயல்முறை தனிநபர்களை இணைக்க வசதியாகவும் இருந்தது. பதவி செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் கட்சியின் கொள்கைகளுக்கும் அவர்களின் உறுதிப்பாட்டை குறிக்கும் உறுப்பினர் அட்டைகளும் வழங்கப்பட்டன. ஆகஸ்ட் 22, 2023 அன்று இக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தனது அதிகாரப்பூர்வ கொடியை வெளியிட்டிருந்தார். இதில் மேலும் கீழும் மருண் கலரோடு நடுவில் மஞ்சள் நிறத்தோடு இருக்கின்றது. நடுமத்தியில் நட்சத்திரங்கள் சுத்தி இருக்க நடுவில் வெற்றிக்கு வழிவகுக்கும் வாகைப்பூ ஒன்று இருக்கிறது. இதற்கு 2 பக்கமும் 2 யானைகள் இருப்பது போல் காட்சியளிக்கின்றன. கட்சியின் கொடியின் முக்கியத்துவத்தை மாநில அளவிலான மாநாட்டின் போது வெளிப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். விஜய் அவர்கள் பனையூர் கட்சி அலுவலகத்தில் கொடியை ஏற்றி வைத்து அரசியல் கட்சிக்கான அதிகாரப்பூர்வ பாடலையும் வெளியிட்டிருந்தார். இந்த பாட்டிற்கு புகழ்பெற்ற இசையமைப்பாளர் தமன் மற்றும் பாடல் வரிகளை விவேக் அவர்கள் எழுதியுள்ளார்கள் என்று வட்டாரங்கள் சொல்கின்றன. கொடி வெளியீட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். அது மட்டுமில்லாமல் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிளட்ஜ் எடுத்துக்கொண்டனர். இது கட்சியின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இக்கட்சி குரல் கொடுக்கும் என்றும் இனிமேல் தமிழ்நாடு நன்றாக இருக்கும், வெற்றி நிச்சயம் என்று பெருமையாக இக்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார். இந்த கொடி வெறும் கட்சி கொடி அல்ல, தமிழ்நாட்டிற்கும் மாநில வெற்றிக்கும் உரிய கொடி என்றும் கூறியுள்ளார். செப்டம்பர் மாதத்தின் கடைசி வாரத்தில் வடக்கு தமிழகத்தில் உள்ள விக்கிரவாண்டியில் நடைபெறும் மாபெரும் பேரணியை தொடர்ந்து கட்சியின் கொடியை வெளியிடுவோம் என்று கூறியுள்ள விஜய், தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்யும் பணிகள் முன்னேற்ற வழியில் உள்ளன என்றும் விரைவில் நிறைவடையும் என்றும் மேடையில் பதிவிட்டிருக்கிறார். 2026 ஆண்டு தமிழ்நாடு மாநில தேர்தலில் விஜயின் நுழைவுடன் 5 போட்டி ஏற்படலாம். 2 திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுக்கு கூடுதலாக பாஜக தனியாக போட்டியிட வாய்ப்புள்ளது. மேலும் இயக்குனர் சீமான் தனியாக போட்டியிட எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் திமுக ஏற்கனவே முதல்வர் மு.க.ஸ்டாலினின் நடிகர் மகன் உதயநிதி ஸ்டாலின் கட்சி இளைஞர் தலைவராகவும் விஜயை எதிர்த்து போட்டியிட திமுக திட்டமிட்டு உள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.